வணக்கம். என்கிட்ட வந்து ஒரு கிளையண்ட் கேட்டாங்க. நீங்க உங்க வீடியோஸ்லலாம் சொல்றீங்க, உங்களுக்கு கோபம், வெறுப்பெல்லாம் அதிகமாகும் பொழுது, ஒரு வினாடி கான்ஷியஸா நிதானிச்சு, உங்களுக்குள்ள என்ன எமோஷன் ஓடிட்டுருக்கு, அத எப்படி நாம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அப்போ உங்களுக்கு கோபத்தோட வேகம் குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா கோவம் தலைக்கு ஏறும்பொழுது, என்னால அத கண்ட்ரோல் பண்ணி, இப்படிலாம் யோசிக்க முடியல அப்படின்னாங்க. அவங்களுக்கு சொன்ன சில விஷயங்கள தான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். கோபம் தலைக்கு மேல இருக்கு. அதாவது அது ஒரு எரிமலை மாரி வெடிச்சு சிதற போகுது. அந்த மாரி ஒரு நிலைமையில, உங்களால நிதானிச்சு அந்த எமோஷன வந்து ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, உங்க வீட்ல ஒரு குஷனோ, தலகாணியோ அல்லது பஞ்சிங் பேக் ஏதாவது அந்த மாதிரி இருந்தா, அத வந்து நல்லா பஞ்ச் பண்ணி உங்களுடைய கோபத்த தணிச்சுக்கலாம். உடனே அது கோபத்தோட வேகம் குறைஞ்சிரும். இல்ல என்னால நிதானமா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க, நீங்க உடனே எழுந்து ஒரு வாக் போலாம், ஜாகிங் போலாம். இல்ல டான்ஸ் தெரிஞ்சா கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லலாம் உங்கள வந்து ஈடுபடுத்திக்கும் பொழுது, உங்க பாடி உடனே டயர்ட் ஆயிடும். உங்க பாடி டயர்ட் ஆகும் பொழுதே, அந்த மனசுல உள்ள கோபம் கொஞ்சம் அடங்கிடும். இதுல ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்க.